சொல்லுதா. அப்பா என்னப்பா சொல்றது? என்னதாச்சு? ஏத்தா ஒரு மாதிரியா வெறுப்பா பேசுற? பின்ன என்னப்பா, இப்பதான் ஒருத்தி வீட்டை விட்டு காணாம போனான்னு ரொம்ப சந்தோஷத்துல இருந்தேன். இப்போ இன்னொருத்தி வீட்டுக்குள்ள வருவேன்னு என்கிட்டயே சொல்றான். யார சொல்ற நீ? வேற யாரு? கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளினாங்களே அவளதான் சொல்றேன். யார்? கல்பனாவா? அவளேதான். என்னத்த சொல்ற? அவ இப்படி வீட்டுக்குள்ள வர முடியும்? வர முடியும்னு அவதான் அவளை நம்பிக்கையா சொல்றாளேப்பா. என்னப்பா சிரிக்கிறீங்க? அவ மட்டும் நம்பிக்கையோட பேசினா போதுமாத்தா? இவங்க உள்ள விட வேணாமா? அவ என்ன சாதாரண தப்பா பண்ணிட்டு போயிருக்கா? அவளை மறுபடியும் உள்ள விடுறதுக்கு யாரு உள்ள விட்டாலும் விடுவாங்க. ஆனா அந்த மூத்தவருக்கான சுந்தரு அவ மட்டும் அவளை உள்ளே விட மாட்டேன். நீ எதுக்கு கவலைப்படாதா? நடக்கிறதெல்லாம் நமக்கு சாதகமாக தான் நடக்கும். இல்லப்பா, இருந்தாலும் என்ன இருந்தாலும் நீ எதை பத்தியும் யோசிக்காதா. அப்படியே அவ உள்ள வந்தாலும் அதுக்கப்புறம் நடக்கிறத நம்ம பார்த்துக்குவோம். சரிப்பா, ஒரே குழப்பமா இருந்துச்சுப்பா, அதான் ஃபோன் பண்ணேன். அப்படியெல்லாம் நீ குழம்பாதா. தெளிவான பாதையில தான் போய்கிட்டு இருக்கோம். நீ கவலையே படாத. சரிப்பா. அப்பா நான் இருக்கேன்டா, நீ எதுக்கு கவலைப்படாத. சரிதா, நான் போன வச்சிருட்டா? சரி. சரிடா. எப்படி வருவான்னு பாப்போம். இங்கே ஆக்டிங் ஆரம்பிக்காத. உள்ளவா சத்தம் போட. வணக்கம் சார். வணக்கம். கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்ன கம்ப்ளைண்ட்? வந்து சார் வரதட்சணை கொடுமை பண்றாங்க சார். ஓ, வரதட்சணை கொடுமையா? சரி, இன்ஸ்பெக்டர் போய் பாருங்க. ஏய் சிவகாமி அழாத. சார் என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க சார். வணக்கம் சரி சார். சரி, முதல்ல உட்காருங்கம்மா, உட்காருங்க. உட்காரு நீ முதல்ல. வா. அழுகாதீங்கம்மா, விஷயம் என்னன்னு சொல்லுங்க. சார் என் பொண்ணோட மாமனார் வீட்டுல வரதட்சணை கேட்டு அவளை ரொம்ப கொடுமை பண்றாங்க சார். குத்துக்கல்லாட்ட உட்கார்ந்து இருக்கீங்களே, சொல்லுங்க. ஆமா சார், ரொம்ப கொடுமைப்படுத்துறா சார். சாரி, ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க சார். லக்ஷ்மி என்கோல சார், லக்ஷ்மி என்கோ. அதோட ஓனர் ராமநாதனோட மூத்த பையனுக்கு தான் சார் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். எல்லாம் நல்லாதான் சார் போயிட்டு இருந்தது. இப்ப என்னடான்னா வரதட்சணை கேட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க சார். பணம் வேணும், நகை வேணும், வீடு வேணும், கார் வேணும். இதெல்லாம் கொண்டு வந்தா வீட்டுக்குள்ள வரணும், இல்லன்னா வராதேன்னு அவளை தேர்த்தி அனுப்பிச்சிட்டாங்க சார். சரி, உங்க மருமகன் கொடுமைப்படுத்தினாரா? ஆமா சார், ஆமா சார். அந்த கொடுமையை ஏன் சார் கேக்குறீங்க? அந்த வீட்டுல அனிதான ஒரு பொண்ணு இருக்கா சார், அவளை தவிர மத்த எல்லாரும் கொடுமைப்படுத்துறாங்க சார். இந்த பிரச்சனை நீங்க தான் சார் எப்படியாவது சரி பண்ணி கொடுக்கணும். என் பொண்ணு அவ மாமனார் வீட்டுல சந்தோஷமா வாழ்றதுக்கு எப்படியாவது உதவி பண்ணுங்க சார். அம்மா, நான் பாத்துக்கிறேன். நீங்க சொன்னதை பூரா ரைட்டர் எழுதி கொடுங்க. வரதட்சணை கொடுமை கேஸ் எல்லாம் இங்க டீல் பண்ண முடியாது. அது இந்த மகளிர் போலீஸ் இருக்காங்களே, அவங்க தான் அதை டீல் பண்ணணும். நீங்க எழுதி கொடுத்துட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். சரி ரொம்ப சார். நன்றி சார். சார் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து போக சொன்னாங்க. உட்காருங்க. ஏய் அழாதடி. நிறைய சேர்த்து எழுதுங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா 2 பேப்பர் கொடுங்க. ஐயோ சார், என் பொண்ணோட சரி வாழ்க்கை. சரி, கம்ப்ளைண்ட் எழுதிட்டு. எழுதிருக்கால. மாப்பிள்ள இந்த மாப்பிள்ள. சார் சார் வாங்க நாராஜ். சார், வேதாஜி பற்றி கொஞ்சம் தகவல் கிடச்சிருக்கு சார். அப்படியா? சொல்லு நாராஜ், என்ன தகவல்? இல்லை சார், அவங்க கடைக்கு எனக்கு ட்ரெஸ் வாங்க சார் போயிருக்கிறாங்க. கடையில் இருக்கிறவங்ககிட்ட விசாரிச்சதுக்கு அவங்க துணி எடுக்க தான் வந்தாங்கன்னு சொன்னாங்க சார். அங்கிருந்து எங்க போனாங்க, என்ன ஏதுன்னு விசாரிச்சிங்களா? இல்லை சார், அது அவங்களுக்கு கரெக்டாக டீட்டெயில் தெரில சார். ஆட்டோ ஸ்டாண்டில் விசாரிக்க சொன்னாங்க, அங்கே கேட்டோம். அங்கே ஒருத்தர் பார்க்கல, இன்னொருத்தர் பார்த்தோம், ஆனால் எங்கே போனான்னு தெரிலன்னு சொன்னார். ஒரே குழப்பமாக இருக்குது சார். அந்த கடையில் இருக்கிற அந்த சிசிடிவி கேமரா அந்த இதெல்லாம் வந்து சிடி போட்டு கொண்டாண்டோம் சார். என்னங்க சார்? ஜவுளி கடைக்கு போயிட்டு அங்கிருந்து நேரம் வீட்டுக்கு தான் வந்திருக்கணும். அப்போ இடையில தான் ஏதோ நடந்திருக்கணும். எதுக்கு நான் ஒரு முறை
அக்கம் பக்கத்துல இருக்க கடையில விசாரிக்கிறேன். சார் எப்படியா கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க சார். கண்டிப்பா நாகராஜ், நாங்களும் தேடிட்டு தான் இருக்கோம். இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பி வைக்கிறேன். கவலைப்படாதீங்க, சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். சரி சார். அப்புறம் இன்னொரு விஷயம் நாகராஜ், சொல்லுங்க சார். உங்க அப்பா மேலேயும் உங்க அண்ணன் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. கம்ப்ளைண்டா? யாரு குத்தாங்க, என்னத்து குத்தாங்க சார்? உங்க கல்பனா அண்ணியோட அம்மாவும் அப்பாவும் தான். அவங்கள வரதட்சணை குடும்பம் பண்ணி வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதா கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. அதான் அங்கதான் இருக்காங்க பாருங்க. எல்லாம் ஓகே தானே சார்? போலாமடி. ஓவரா அழாத, அங்க பாரு. சார் சார் இவங்களால நம்பாதீங்க சார். பொய் பேசினுக்கிறாங்க சார். என் அப்பா பேரை கெடுக்கணும் இதுங்க பொய் கேஸ் கொடுக்க வந்திருக்காங்க சார். இல்ல நாகராஜ், கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா என்ன எதுவும் விசாரிக்கணும் இல்லையா? ஆனா உண்மையிலேயே சார் பொய் பேசுறவங்கிட்ட எப்படி சார் இது? சார் உங்களுக்கு விஷயம் தெரியுமா சார்? தப்பு வந்து உங்க பொண்ணு மேல தான். எங்க அண்ணி வந்து எங்க அண்ணன் ஒரு விஷயத்தை மறைச்சு பொய் பேசி ஏமாத்திட்டாங்க. அதனால வாக்குவாதாகி சண்டை ஆயிடுச்சு. அதனால தான் வீட்டு விட்டு வெளியே அனுப்பிச்சாரு. மற்றபடி வேற எதுவுமே கிடையாது சார். சார் ஆமா சார், நான் ஏற்கனவே உங்களை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல சார். சார் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கு சார். சார் பிளான் பண்ணி ஏதோ பிரச்சனை பண்ணி வந்திருக்காங்க சார். ரொம்ப தப்பா இருக்கு சார் இது. இருங்க நாகராஜ், நாகராஜ், அழாதேன்ற ஏன் உங்க பிரச்சனை என்ன பண்ணிக்கிறீங்க நீங்க? எங்க அப்பா வந்து உங்க அண்ணன் வந்து வரதட்சணை கேட்டாரா? போய் பேசிக்கிறீங்க. என்ன வந்து உங்களுக்கு தெரியும்ல? அண்ணி என்ன பண்ண உங்களுக்கு தெரியாதா? பச்சையா போய் பேசிக்கிறீங்க. அது பாருங்க, போய் கேஸ்லாம் குத்தினதுக்கு அப்புறம் நான் யாருமே சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஐயோ ஐயோ சார், பாருங்க சார், உங்க முன்னாடி எப்படி மிரட்டுறாங்கன்னு பாருங்க சார். ஹலோ ஹலோ ஹலோ, யார் உங்களை மாட்டினா? ஓர நடிகை. நாகராஜ், கொஞ்சம் அமைதியா இருங்க. உண்மை என்னன்னு விசாரிச்சா தெரிஞ்சிட போகுது. போய் உட்காருங்க போங்க. கான்ஸ்டபிள் இங்க வாங்க சார் இவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க அண்ணனையும் அப்பாவையும் நான் வர சொன்னு கூட்டிட்டு வாங்க. சார் ஓகே சார். என்ன சார், எதுக்கு சார் எங்க அப்பா வரணும்? சார் தப்பு சார் இது. இவங்க என்னமோ சொல்லுறாங்க, அதை கேட்டு நீ எப்படி சார் அப்பா ஸ்டேஷன் சொல்லலாம்? நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. எதுக்கு சார் சார் நான் தப்பு பண்ணா உங்களுக்கு தானே நாகராஜ், நீங்க விசாரிக்கணும் டென்ஷன் சார். ஆகாதீங்க. நான் சொல்றது நீங்க கேளுங்க. சார் நீங்க அப்பா அண்ணா ஸ்டேஷன் ஏங்க நீங்க வந்து நல்லா சொல்லிட்டேன். நாகராஜ், ஒரு நிமிஷம் நீங்க போய் உட்காருங்க. போங்க. உட்காருங்க. போங்க. நீங்க போங்க. நீங்க போய் கூட்டிட்டு போங்க. ஐயோ ஏமா நீங்க அழுகாதீங்கம்மா, உட்காருங்க. மாப்ள உட்கார்றா. என்னடா கொஞ்சம் கூட அறிவு இல்ல உனக்கு? இருக்கிற பிரச்சனையில இது வேறயாடா? ஏண்டா கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. அதான் அப்பாவும் அண்ணனும் வராங்கல்ல, அவங்க பேசிப்பாங்க. சுத்தம் போடாதீ, இது ஸ்டேஷன், நம்ம வீடு இல்ல. சார் உங்க பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லுங்க. இதோ பண்றேன் சார். ஏமா நீங்க வேற அழாதீங்கம்மா. சரி. கல்பனா கொஞ்சம் உடனே கிளம்பிங்க வா. எங்கப்பா? பார்லிமெண்ட்டுக்கு கூப்பிடுறேன். போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கோம், வா. சரி வரேன். அப்பா, இது நம்ம கம்பெனியோட போன மாசத்து பேமெண்ட் டீடைல்ஸ்ப்பா. அப்புறம் இதுலயே எஸ்ஆர்எஸ்க்கு தர வேண்டிய பேமெண்ட் டீடைல்ஸும் இருக்குப்பா. இதுல நம்ம மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம்ல, அதோட பேமெண்ட் டீடைல்ஸ் இருக்குப்பா. அப்பா, இது நம்ம ஒர்க்கர்ஸ்க்கு பே பண்ண வேண்டிய சேலரி டீடைல்ஸ் ஃபைல்ப்பா. இது எல்லாத்தையும் செக் பண்ணி சைன் பண்ணிட்டீங்கன்னா நான் ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போயிடுவேன்ப்பா. இதுக்கெல்லாம் ஒன்றும் அவசரம் இல்லை. ஃபைல்லாம் எடுத்துட்டு போ. அப்பா என்னப்பா சொல்றீங்க? ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு போன்னு சொன்னேன். சரி மாமா ஒரு நிமிஷம். நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இப்போ நம்ம வீட்ல நிலைமை சரியில்லைதான். வேதாக்காவை காணுங்கிற வேதனையில நீங்க இருக்கீங்க. ஆனா நமக்கு சப்ளை பண்ண கம்பெனிஸ் இத பத்தி யோசிப்பாங்களா? இல்ல வேதவள்ளி அம்மா காணாம போயிட்டாங்கன்னு சொல்லி ஐயோ அப்படின்னு வேலை செய்யறவங்க தான் சம்பளம் வாங்காம இருப்பாங்களா? அனிதா, அதான் அப்பா நாளைக்கு சைன் பண்றேன்னு சொல்லிட்டாருல, நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம இதுல தலையிடுற? இல்லங்க, மாமா வேணா மருமக காணாம போயிட்டாளேன்ற துக்கத்துல இருக்கலாம். அவங்கள எப்படி தேடலான்னு யோசிக்கலாம். ஆனா நம்ம கம்பெனிக்கு சப்ளை பண்றவங்க அத பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டாங்கல்ல. அதுக்கு தான் சொன்னேன். நான் எதுவும் தப்பா சொல்லலைங்க. நம்ம ஃபேமிலி ப்ராப்ளம்னால பிசினஸ் பாதிக்க வேண்டாமேன்னு கேக்குறேன். நான் பேசுனதுல ஏதாவது தப்புனா நீங்களே சொல்லுங்க. நான் வேற எதுவும் பேச மாட்டேன். போதுமா? இதெல்லாம் பத்தி எனக்கு தெரியாதா?
எனக்கே பாடம் எடுக்கிறேன். வேணா விடு. இவ்வளவுதானா, வேற ஏதா இருக்கா? இல்ல அவ்வளவுதான்ப்பா. ஓ, பரவாயில்லையே, நம்ம பேச்செல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. சார் வாங்க உள்ள வாங்க. வணக்கம் சார். என் மருமகளை பத்தி ஏதாவது தெரிஞ்சா? இன்ஸ்பெக்டர் ஐயா உங்களையும் உங்க மகன் சுந்தரையும் கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு. எதுக்காக கூட்டி வர சொன்னாரு? உங்க மூத்த மருமக கல்பனாவோட அம்மா உங்க மேல வரதட்சணை புகார் கொடுத்துருக்காங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இது என்ன புது கதையா இருக்கு? என்னையா சொல்றீங்க? நாங்க வரதட்சணை கேட்டோமா? ஆமா சார், அப்படிதான் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சார் அவங்க சொல்றது எல்லாமே பொய். அப்படி எதுவுமே நாங்க பண்ணல. இது பச்சை ஏமாத்து வேலை. இல்ல சார், அவங்களையும் விசாரிச்சுட்டாரு, உங்களையும் கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு. எதுவா இருந்தாலும் நீங்க வந்து ஐயா கிட்ட பேசுங்களேன். அப்பா என்னப்பா இதெல்லாம்? என்னமா சொல்றாரு இவரு? கொஞ்சம் இருடா, அவர் என்ன பண்ணுவாரு? அவர்கிட்ட சொன்னதா சொல்றாரு. அவனெல்லாம் சும்மா விடக்கூடாதுப்பா. இருடா, அங்க போனா தானே பூரா விவரம் தெரியும். சார் போலாமா? போலாம் வாங்க. ஏய், நீ இதை ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போற. சரிண்ணே. இவ எதுக்கு இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கா? வீட்டுக்குள்ள வரணும்னு ஒரு திட்டம் இருந்தா கூட இப்படி பண்ணா இவங்க எப்படி உள்ள விடுவாங்க? என்ன பண்றான்னு ஒண்ணு புரியலையே. திருடுறியா நீ? செயின் ஸ்நாக்கிங். போ போ. வாங்க சார். வர வர. ஜூஸ். போற போக பார்த்தா கழி தின்னுவ போல் இருக்கு. கம்முனது. ஐயா வந்துட்டாங்க. வாங்க சார், ராம்நாத் சார் வாங்க. வணக்கம் சார். என்னாச்சு? என்ன இன்ஸ்பெக்டர் சார்? உங்க மேல வரதட்சணை குடும்பம் பண்றதா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இவங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா சார்? ஆமா. நாங்க உங்ககிட்ட வரதட்சணை கேட்டோமா? யார் எங்களை ஏமாத்தி துரோகம் பண்ணதுன்னு உங்களுக்கு தெரியாதா? கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம பொய் கேஸ் கொடுக்க வந்திருக்கீங்க. நாங்க எங்க போய் கேஸ் கொடுக்கணும்? உண்மையை தான் சொல்றோம். இது பாருங்க இன்ஸ்பெக்டர், இவங்க வரதட்சணை கேட்டு என் பொண்ணு கொடுமை பண்ணது உண்மை. அதுக்கு தகுந்த தண்டனை நீங்க வாங்கி கொடுத்தே ஆகணும். ஹலோ, நான் தண்டனை யார் தண்டனை கொடுக்குறது? நான் பேசுறீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உங்க பொண்ணு தப்பிக்க எங்களுக்கு தண்டனை கொடுப்பீங்களா? நாகராஜா பேசாம இருடா. இல்லப்பா, இவங்க என்னப்பா தேவையில்லாம பேசுகிறாங்க. இன்ஸ்பெக்டர் சார், பொய் கேஸ் கொடுத்து எங்களுக்கு மன உளைச்சல் கொடுத்தாங்கன்னு இவங்க மேல முதல்ல கேஸ் போடுங்க சார். சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவங்க பொண்ணு வந்துட்டோம், என்ன ஏதுன்னு விசாரிச்சிருவோம். வரட்டும். அவ என்ன சொல்றான்னு பார்க்கலாம். கல்பனா. கம்முனு. அப்பா ஏன்பா ஃபோன் பண்ணீங்க? கல்பனா, நடந்த உண்மையில நீயே வாயால சொல்லு. நம்ம போய் கேஸ் கொடுக்க வந்திருக்கோம்னு சொல்றாங்க. அம்மா நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. நான் கேட்கறது மட்டும் பதில் சொல்லுங்க. கேளுங்க சார். உங்களை வரதட்சணை கொடுமை பண்ணதா உங்க மாமனார் மேலயும் உங்க ஹஸ்பண்ட் மேலயும் உங்க அப்பா அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது உண்மையா பொய்யா? உண்மைதான் சார். அவங்க என்ன வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறது, என்னை வீட்டை விட்டு அனுப்புனது எல்லாமே உண்மைதான். பண்றத பண்ணிட்டு பொய்யா சொல்ற. வீடு இல்லைங்க, நீங்க பொறுமையா இருங்க. என்ன சார் பொறுமையா இருக்குது? எங்க எல்லாரையும் நம்ப வச்சு நம்பிக்கை துரோகம் பண்ணது இல்லாம இப்ப வரதட்சணை குடும்பம் பண்றோட பொய் கேஸ் வேற கொடுத்திருக்கான். இவனை இங்கேயே கொண்டுட்டு ஜெயிலுக்கா போறேன் சார். சொல்றது கேட்க மாட்டீங்களா? அண்ணே, என்ன இதுங்களா? ரொம்ப தப்பு. நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்ன சொல்ல தெரியல, இது ரொம்ப தப்பு. சார் இவதான் சார் கர்ப்பமா இருக்குன்னு போய் சொன்னா அதனாலதான் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளணும். அது உண்மையா பொய்யான்னு கேளுங்க சார்.
சார் இவங்க சொல்ற எதுவுமே நடக்கல. இவங்க போய் சொல்றாங்க. என்ன கொடுமைப்படுத்தி தான் வெளியில அனுப்புனாங்க. ஏய் நாங்க போய் சொன்னோமா உன்ன? ஏய் சொன்னா கேடா அமைதியா இருடா. அம்மா கல்பனா என்ன பார்த்து சொல்லுமா, நாங்க உங்ககிட்ட வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தணுமா? சொல்லுமா, கொடுமைப்படுத்தணுமா? ஏம்மா இப்ப நாங்க இருக்கிற நிலைமையில இப்படியம்மா எங்களை சித்திரவதை பண்ணுவேன்? ஏம்மா கல்பனா, நீ ஏம்மா இப்படி பண்ற? அப்பா அவகிட்ட என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? அப்பா நாடக கும்பல்ப்பா ஒட்டு மொத்தமா சேர்ந்து நாடகம் ஆண்டுறாங்க. அவங்க கிட்ட போய் நீங்க பொறுமையா பேசிக்கிறீங்க. டேய் டேய் தயவு செய்து நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பொறுமையா இருங்கடா. பாத்தீங்களா சார், உங்க முன்னாடியே ரெண்டு பேரும் எப்படி பேசுறாங்கன்னு. கைய ஓங்கிட்டு எப்படி அடிக்க வராருன்னு பாருங்க. இங்கேயே எப்படின்னா வீட்ல எல்லாம் எப்படி என் பொண்ணை கொடுமைப்படுத்திருப்பாரு. அம்மா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. அவர் கூட உங்க பொண்ணை சேர்த்து வைக்கணும்னு சொல்றீங்க, நீங்களே இப்படி பேசினா எப்படி? என்னது என் கூட சேர்ந்து வாழணுமா? அப்படி ஒரு நினைப்பு இருந்தா அதை மாத்திக்கங்க. அண்ணதெல்லாம் ஃப்ராடு தனம். இதுல சேர்ந்து வாழணும்னு நினைப்பறியா உங்களுக்கு? சார் உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும், வாங்க. சார் பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம் சார். என்ன சார் எடுத்தங்கவுதன் பேசிட்டு இருக்கீங்க? இந்த விஷயத்துல இப்படிதான் சார் பேச முடியும். இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறமா இப்ப இதுல சொல்றதுக்கு எதுவுமே இல்ல சார். ராம்நாத் சார், நீங்க உங்க பையனை கூட்டு வாங்க, கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. வாங்க சார். சார் அவங்க உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சட்டப்படி பார்த்தா உங்களை நான் அரெஸ்ட் பண்ணி ஆகணும். சார் அவங்க பொய் கேஸ் கொடுத்துருக்காங்கன்னா நீங்க திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்கீங்க. சார் நீங்க சொல்றதெல்லாம் கோர்ட்ல செல்லாது சார். அவங்க பேசுறதா சார் செல்லும். சொன்னா புரிஞ்சுக்குங்க. அதுக்காக பொய் கேஸ் கொடுப்பாங்களா? சார் எங்களுக்கும் ஆளுங்களை தெரியும், நாங்க பாத்துக்கிறோம் சார். அதெல்லாம் சரிதான் சார். இப்ப இருக்கிற பிரச்சனையில கோர்ட்டு கேஸ் அலைய போறீங்களா? அதுக்காக அவனை சும்மா விட சொல்றீங்களா? அவ கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லி எங்களை ஏமாத்திருக்கா. இன்னும் என்னென்னலாம் பண்ணிருக்கான்னு எங்களுக்கு தான் தெரியும். சுந்தர் சார், அதுக்கு நீங்க டைவர்ஸ் தான் அப்ளை பண்ணணும். வரதட்சணை கேஸ்ல பொண்ணு வீட்டுக்காரங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு தான். என்னையா சொல்றீங்க? சார் சுமூகமா பிரச்சனை முடிச்சுக்கலான்னு சொல்றேன். கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சா வீணா உங்களுக்கு தான் சார் கெட்ட பேரு. சார் என்னால அவ கூட சேர்ந்து வாழ முடியாது சார். அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. கோவப்படாதீங்க சுந்தர், எல்லாம் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். அவங்ககிட்ட பேசி கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க சொல்றேன். எந்த பிரச்சனையும் இல்லாம பண்ணிடலாம். சார் தம்பியை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வாங்க சார். அம்மா அவங்கள பேசி சரி பண்ணிட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த உதவியை என்ன என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க என்ன மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்க? பிரச்சனையை சால்வ் பண்ண நான் பேசிட்டு இருக்கேன். என்ன பண்றேன்னு என்கிட்ட கேக்குறீங்க? வருமா ஒழுங்கா இவரோட சேர்ந்து வாழ்ற வழியை பாருங்க. இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது. சார் நாங்க பிரச்சனையா பண்ணல, பிரச்சனை பண்ணதெல்லாம் அவங்க தான். புரியுது சார். சார் நீ கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க. சரி சார், வாங்கிறேன் சார். இந்த பாருங்க சார், என் பொண்ணு அந்த வீட்டுக்கு போய் நிம்மதியா சந்தோஷமா வாழ்றான்னு தெரிஞ்சாதான் நான் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்குவேன். ஆமா அவ்வளவுதானம்மா, விடுங்க. சார் நீங்க அவங்கள வீட்டுக்கு கூட்டு போங்க சார். நீங்க என்னதான் சொன்னாலும் என்னால அவ கூட சேர்ந்து வாழ முடியாது சார். என்ன சார் நீங்க சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க? இப்போதைக்கு பிரச்சனை சால்வ் ஆகணும், அதுக்காக கொஞ்சம் யோசிங்க. ராமநாத் சார், இப்போதைக்கு சுமூகமான வழி இது ஒண்ணுதான். என்ன சார் சொல்றீங்க? சுந்தரா, அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு வாடா. அப்பா என்னப்பா? ஆமாடா, இப்ப இருக்கிற நிலைமையில அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதா நல்லது. ஏன்னா ஏற்கனவே வேதவலியை காணுமடா. இந்த நேரத்துல கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம்னா குடும்பம் தாங்காதரா கண்ணா. அதுக்காகத்தான் சொல்றேன், கூட்டிட்டு வா சார். அவளை நாங்கள் கூட்டிட்டு சரிங்க போறோம் சார். சார் நீங்க கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டு எழுதி கொடுத்துருப்போம். ஓகே சார். அம்மா நீங்க சந்தோஷமா அனுப்பி வைங்க, எந்த பிரச்சனையும் வராது. நான் சரி பாத்துக்கிறேன். சார், போங்க. ரொம்ப நன்றி சார், சார். போங்க சார், போங்க. வாமா. கோவப்படாதீங்க, போங்க. கூட்டு போங்க சார்.
ஏய் இன்னும் என்ன அழுக அதான் ஆக்டிங் எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல நல்லபடியா